இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்கா? அவங்க கூட போயிட்டாங்க. அவங்க கூட இப்ப குழந்தைங்க யார்கிட்ட இருக்கு? குழந்தைங்க அப்பா பெத்த கிட்ட அப்பங்கிட்ட இருக்கு. 10 வருஷமா குழந்தைங்களை பார்க்கல அவரு. அதனால குழந்தைங்களை பார்த்தோன்னா அவருக்கும் மனசு இறங்கிடுச்சு போல இருக்கு. அவர் அன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்ல இல்ல மேடம். மேடம். அவர்லாம் என்ன இருக்காங்க. இந்த பிள்ளைங்களை தொட்டு தான் பண்ணிக்கல. பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கிறா, நம்ம மாமியார் கிட்ட தானே இருக்கிறான்னு அவனுக்கும் ஒரு இதுல இருந்துட்டான். நல்லா இருக்கிறான், நம்ம பொண்டாட்டி புள்ளியோட நல்லா இருக்கிறான்னு தான் அவனும் கம்முன்னு இருந்துட்டான். சோ நீங்க பசங்களை ஒப்படைக்கிறதுக்கு அங்க போனீங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்கு, இது மாதிரிலாம் செஞ்சிருக்கிறா உன் பொண்டாட்டி, இனிமே நீ அவளை நம்பாத. எதுவா நீ என்னை நம்பி உன் பிள்ளைங்களும் உன் பொண்டாட்டி அமிச்ச, இன்னைக்கு உன் பொண்டாட்டி தவறி போயிட்டா, உன் குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு, இனிமேல் நீ எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு அவன் கூட்டின்னு போயிட்டான். இப்படிலாம் பண்ணி ஏன்டி பாவி இது மாதிரி திடீர்னு ஒரு குணம் மாறி போகுது அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் இனிமேல் நான் அப்படி தான் இருப்பேன். நான் நீ என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு அவனை ஃபோன் பண்ணி தான் வர வச்சு அவனை வந்து மாங்காட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோம். அவனை வர வச்சு பிடிச்சி கொடுத்துட்டோம். பிடிச்சி கொடுத்தவொடனே அப்புறமா நான் வெளியே போயிட்டு இப்போ தர்மா பார்த்துட்டு போனேன். நைட்டு 9:30 மணி நான் தர்மா பார்த்துட்டு பார்த்தலாம். இந்த இவ பொண்ணு என் கையில் இருந்தது. சரி எப்போமா நைட்டில் நான் குளிச்சுட்டு தான் படுப்பேன். அனிதா நீ இங்கே இரு, நான் போய் ஆயா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டேன் மேடம். குளிச்சுட்டு நைட்டி எடுமான்னு கேட்டேன். அது இந்த ஆயா உனக்கு நைட்டின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துடுமா. கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் குழந்தை குரலை காணும். இந்த மாதிரி அனிதா உனக்கு தண்ணி திருப்பன்னு இந்த தண்ணியில் நீ குளின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு நைட்டி போட்டுன்னு வெளியே வரேன். குழந்தைய காணோம். கதவு சாத்தி தாப்பால் போட்டு 2 பேருமே குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. இவ குழந்தைய என் குழந்தைய எடுத்துமே அவங்ககிட்ட ஒப்படைச்சியே, அதனால இவ குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. என்னோட குழந்தை தூக்கின்னு போனவுடனே எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதோடனே எனக்கு வேலை மேலேருந்து ஒரு பதட்டம் வந்துச்சு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியாது. அங்கேருந்து வேலைச்சேரில் அந்த இடத்துலேருந்து ஸ்பீடாக ஒரு ஆட்டோ பிடிச்சி 500 ரூபா கொடுத்து வந்து வீட்டாண்ட வந்து இறங்கி பார்த்தோன்னே எங்கள் அம்மா ரோட்லேருந்து ஜனங்க ஒரு 3 பேர் 4 பேர் நிற்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து குழந்தைய மூர்த்தியும் உங்கள் அக்கா வந்து பைக்லேருந்து ஸ்பீடாக போயிட்டாங்கம்மா, நாங்கள் 4 பேர் தோர்த்தோன்னு பிடிக்க முடியும் அவங்களால அப்படின்னு அப்படியே தூக்கி சொன்னோடனே எனக்கு ஃபோன் பண்ணான். உன் குழந்தை வந்து ஹைதராபாத்தில் விட்டுட்டு போகிற, சரியா காணா போனமா ஆக்க போகிறேன், உன்னால நீ நான் தான் எடுத்து கொடுத்த மாரி அவள் தப்பாக நினச்சிட்டு என்னோட குழந்தை மேலே தூக்கிட்டேன். எனக்கு நான் நைட்டு 1 மணிக்கு எனக்கு மனசே கேட்கல. புருஷன் என் வீட்டுக்காரர் அப்போ இல்லை மேடம், ஊருக்கு போயிட்டார். அப்போ இல்லை, அப்போல்லாம் நான் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். நான் எங்க வெளியூர்ல இருக்காரா? வெளியூர் பெங்களூரில் இருக்காரு வேலை விஷயமா. சரி விட்டுட்டேன். என் வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியாது, நான் சொல்லாத நான் விட்டுட்டேன். நான் இவன் என்ன பண்ணிக்கிறான், போன உடனே ஃபோன் பண்ணான். உன் குழந்தை என் கையில் தான் இருக்குது, என் குழந்தைங்க வரலன்னா ஒரு 2 நாள் டைமு, உன்னோட குழந்தை நான் சாவடிச்சு போடுவனோ இல்லை நானே எடுத்து எடுத்து வளர்த்துப்பனோ இல்லை ஹைதராபாத்து அப்படின்னா வெளிநாட்டுக்கு எங்கன்னா திருவணும் எனக்கு தெரியாது, எனக்கு என் குழந்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பயமுத்த ஆரம்பிச்சேன். அப்படி உடனே எனக்கு ஃபோன் போட்டான் மேடம். நான் சகாத வார்த்தை இப்போ இன்னாடி பண்ணுவேன் நீ, இப்போ என்ன பண்ணுவேன் உங்க பொண்ணா? பொண்ணு அவன் கேட்குறான். என்ன கேட்குறான், அசிங்கமான வார்த்தை ஒன்றில் வச்சிருவேன், ஒன்றில் வாடி இப்போ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு அவன் அவ்வளோ அசிங்கமான வார்த்தைலாம் பேசணும் மேடம். எனக்கு எவ்வளோ ஆத்திரமா விட்டு அப்போ கூட அவன் எதுன்னு கேட்கவே இல்லை. அவன் எங்கள் அம்மா அந்த கேள்வி வளர்த்துருக்கு அவங்ககிட்ட எங்கே தெரியல. சொல்லுமா. ரொம்ப கண்டபடி திட்டினாரு எங்க வீட்டுக்காரர் வந்து என்னைய. அப்ப வீட்டுக்காரர் திட்டினப்ப நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நீ கொண்டு போய் வச்சிருக்கல, நீ இல்லவே இல்லைன்னு தானே சாதிச்ச, மாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லம்மா மாசமெல்லாம் இருக்கா, வச்சிருக்கிறது உண்மைதான், மாசமெல்லாம் இல்லம்மா, நான் இருக்கவே முடியாது, நீ எனக்கு கூப்பிட்டு நிரூபிச்சே அவனு, நீ மாசமா இல்லைன்னு சொல்றீல்ல, அக்கம் பக்கம் பார்த்துட்டு வரவங்க மாசமா இருக்கா, வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுடி, வயிறு தெரியுதுடி, எங்களை பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாடி, துணி போட்டு வைத்து மூடிக்கிறாடி, என்னன்னு தெரியல, நீ பாருடின்னு டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ நான் இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியாது, ஏதோ கேவலத்தை தானே கடைசியில் இப்போ மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க, என்னால் என்னதான் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, நீ சாகடிச்சிடலான்ட்டு இருக்கீங்களா, நான் ஏற்கனவே அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்துருக்கேன், என் பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு கொஞ்சம் இவங்க திருப்பி அழுதுட்டு, இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா இந்த பொண்ணை போய் பார்க்குறேம்மா, 5 மாசம் முழுகாம இருக்கு, அப்படி இருந்தும் GH கூட்டிட்டு போனேன். வேணாம் அந்த குழந்தைய வேணாம் கழிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அதனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு பக்கம் பண்ணட்டும், நீ எப்படியோ பண்ணி நாசமா போயிட்ட, நீ எப்படியோ போய் தொலை, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், மாசமா இருக்கிற தெரியறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சினேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு கேட்டா என்னங்குது, மாமா உன்னை விட்டு போட்டு போயிடுவேன்னு சொல்லுது, உன்னை குழந்தைகளை விட்டுட்டு போயிடுவேன்,
எனக்கு நீ வேண்டான்னு சொல்லுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உனக்கு உன்னோட வாழ்க்கை தான் இப்போ முக்கியம், அக்கம் பக்கம் பேசுகிற பேச்சுக்கு என் வீட்டிலேருந்து நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா எனக்கு கெட்ட பேர் அழியும், அதனால நீ நல்லது பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சு நம்ம மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க கூட காசுலாம் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட பிச்சை எடுக்காதக்குரிய கெஞ்சி 100 ரூபா வாங்கிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து மாப்பிள்ளை பார்க்குற இடம் வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரின்ட்டான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போகிறாங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மோதிரம் போட்டு போகிறோமா, அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, வேற எந்த சொத்து பத்தும் இல்லைம்மா, நாங்களே அந்த பொண்ணுக்கு எல்லாமே போட்டு கட்டிட்டு போயிடுறோம், உங்கள் வீட்டு கஷ்டத்தை சொன்னீங்க அதனால நானே கட்டிட்டு போயிட்டேன்ட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து இருந்தோம். இவர் வந்துட்டு வீட்டில் வந்து இருந்தோன்னு இவர் என்னங்கிறாரு, பேகெல்லாம் தூக்கிட்டு நான் போகிறேன், நான் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறியா, அதனால நான் போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் என்னை பிளாக்மெயில் பண்ணி, இவன் என்னை கல்யாணம் பண்ணி வச்சா இவன் செத்து போயிடுவேன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். 2 பக்கம் 2, யார் என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் பண்ணியே தான் ஆகுவேன், பண்ணினாதான் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதமாக நின்று கடைசி வரைக்கும் எங்களை சொல்லாமையே அந்த வீட்டில் போயிருந்து இந்த பொண்ணு கன்சீவ் ஆகி கடைசியில் என்னன்னு தெரியும்போது 5 மாதம் முழுகாமல் இருக்குது. அவர் தூக்கு போடுறேன், தூக்கு கயிறு மாட்டி தூக்கில் தோங்க. எதுக்கு அவர் தூக்கு? கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியலைங்க, நான் இல்லாமல் பண்ணுறேன் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, இப்போ குழந்தையோட டெலிவரிலாம் யார் பார்த்தாங்க? என்னத்தான் கூட்டிகிட்டு போனாங்க, என் பசங்களை பிடிங்கிட்டு போய் வச்சுக்கிறது, என் பசங்களை பிடிங்கிட்டு போய் வச்சுட்டு நீ பார்க்கலன்னா நான் எதாவது பண்ணிக்குவேன், இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுல்ல, இவ்வளோ தூரம் பிரச்சனையாச்சுல்ல, நீ தான் பாத்தியா? ஆமா நான் தான் இருந்தேன். இப்போ குழந்தைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாசம் ஆகுது. 6 மாசம் நீ தான் பாத்தியா? டெலிவரி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டோமா, நான் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டில் வந்து இருந்துட்டேன். இவங்க வந்தாலும் சரி வராது, இவங்க திடீர்னு நினச்சா எங்கள் வீட்டுக்கார் வருவார் நினச்சப்போ அதாம்மா நான் ஆரம்பத்துலேருந்து அப்பா அம்மாவோட இது இல்லாமல் வளர்ந்தேன், என் பசங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இப்போ ஏன் திடீர்னு இங்கே வந்தேம்மா? திடீர்னு இவங்களோட இது எனக்கு பொறுக்கலமா, வேற ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் கல்யாண வேலைக்கு போவோம், கல்யாண வேலைக்கு போனதுல அந்த ஆள் வந்து எங்க கூட பழக்கமாச்சு. அப்போ வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொய்யாப்பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், ரோட்ல பிளாட்பாரத்துல போட்டு. அப்போ வந்து அந்த ஆளா பேசிச்சு, அந்த ஆளுக்கு வீடு வாசல் எல்லாம் இல்லைங்களா, அந்த ஆளை வந்து எங்க கூட பேசினப்போ எங்க வீட்டுக்காரர் இருந்துட்டு என்னன்னாரு, அந்த மாதிரி வீடு வாசல் இல்லைங்கிறாருமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டேன். அது ஊயிஸ்டம்பா எனக்கு தெரியாது, என்னமோ பண்ணிக்கணும். அந்த ஆளை கூட்டிட்டு வரும், அந்த ஆள் வந்து என் மேல தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்தியிருக்கான். கூட்டிட்டு போன ஆளு, அந்த ஆள் எங்க இருக்காரு? அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியலம்மா. இப்போ எங்க வீட்டுல இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் வீட்டுல இருந்து போயிட்டான். அந்த ஆள் என்னை கையை பிடிச்சி இழுத்து நைட்டு இந்த பொண்ணோட குழந்தை அழுதுன்னு குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து, காய்ச்சல் உடம்பு முடியல, இது கண்டுக்காமே தூங்கிட்டு இருந்தது. நான் காதில் கேட்டுட்டு படுக்க முடியாமல் வெளியே தூக்கிட்டு வந்து வெளியே தொட்டல்ல ஆட்டிட்டு இருந்தேன். என்னை கையை பிடிச்சி இழுத்து அந்த ஆள் மேலே நான் விழுந்து என் வளையல் போய் அந்த ஆள் மீசையில மாட்டி கீழே விழுந்துட்டேன். கரெக்டாக நான் விழுகவும் எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாரு. பார்த்த உடனே என்னன்ட்டாங்க, நான் அந்த ஆளை தப்பா இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆள் கூட நீ பழகுற. கூட்டிட்டு வந்தது அந்த ஆளே எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தாங்கம்மா அந்த ஆளை வீட்டுக்கு. நீ சொல்லு என்ன நடக்குது? வீட்லலாம் எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க, இத்தனை நாள் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க, இப்போ உள்ள எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விடுமா, இல்லை அக்கா வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீ போனேன்? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு போனேங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்தப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமா வந்து நான் கட்டிக்கிறேன்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சொன்னப்போ எல்லாருமே வந்து எங்க மாமாவும் என்னையும் சந்தேகப்பட்டாங்க. எங்க வீட்டுல வந்து இவங்களாவே தான் மாமா வந்து உங்க வீட்டுல பேசினாரா? எங்க வீட்டுல வந்து பேசினாருங்க. யார்கிட்ட பேசினாரு? எங்க அம்மா எங்க தாத்தா பாட்டிட்ட பேசினாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எங்க மாமா வந்து கட்டி வைக்கிறேன்னு தான் சொல்லிச்சுங்க. ஏன் எதுக்கு கட்டி வைக்கணும்? பொண்டாட்டி இருக்கால? இல்லைங்க, எல்லாருமே இருக்காங்கங்க. இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ எல்லாரும் பேசி முடிச்சுறேன்னு தான் சொன்னாங்க. இவங்களாதான் சொன்னாங்க. பேர் என்னம்மா? என்ன? காயத்ரி. காயத்ரி உங்க அக்கா புருஷன், அவர் எதுக்கு உனக்கு பொண்ணு கேட்கணும் வீட்டுல வந்து? பொண்ணு எங்க வீட்டுல யாரு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இல்லைங்க. இவங்க 2 பேரும் தான் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி கட்டி வைக்கிறேன்னு சொல்ற இடத்துல இவங்க வந்து நான் கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன், தாத்தா பாட்டி எங்க அம்மா எல்லாருமே சொன்னாங்க கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இவங்களை கட்டாம நான் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. இவங்களாதான் என்னை கூப்பிட்டு வந்து தொந்தரவு பண்ணாங்க. வீட்டுல கூப்பிட்டு போய் இவங்க தான் வச்சிருந்தாங்க. இவங்க தான் வச்சு என்னை இப்படி எல்லாம் பண்ணினாங்க. சத்தியமா எனக்கெல்லாம் தெரியாதுங்க. இவங்க தான் கூப்பிட்டு போய் எல்லாமே இத்தனைக்கும் எங்க அம்மா தாங்க எல்லாமே. இவங்க எனக்கு எதுவுமே தெரியும். குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டுல இருந்தேங்க. திடீர்னு இவங்க தான் என்னை வீட்லயே கூப்பிட்டு போய் வச்சதுங்க. வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? வீட்டுல கூப்பிட்டு போய் வச்சு இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் நடந்து எனக்குலாம் தெரியாது. உண்மையா எனக்கு 5 மாசம் ஆனப்போ எல்லாரும் வயிறு தெரியுது அப்படின்னு நான் சொன்னீங்க. அவளுக்கே அந்த விஷயத்தை பத்தி தெரியாத அளவுக்கு இருந்திருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? அப்படியே சொல்றாங்க. தெரியலீங்க, எனக்கு தெரியல, எனக்கு தெரியவே தெரியாது. ஆரம்பத்துல இருந்து இப்படி எதை சொல்றாங்க. அக்கா வீட்டுல இருக்கும்போது மாமா கூட எந்த தொடர்பும் இருக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்கு ஒன்னு சந்தேகப்பட்டாங்க எல்லாரும்? அவங்க சந்தேகம்லாம் பண்ணலீங்க. நான் இப்போ எங்கள் மாமா கூட வண்டியில வெளியே அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நான் டெலிவரிக்கு நான் தான் பார்த்தேன். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அம்மாவும் பார்க்கல, அவங்க மாமி யாரும் பார்க்கலைங்க. நான் தான் பார்த்தேன்.
அவங்க பேசுறதை பார்த்துட்டு ஓ இவளை நீ தான் கட்டுவ நீ தான் பிடிப்ப அப்படியே அவங்க இங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இப்படிலாம் நடக்குதுல மகாலிங்கம், நீயே கட்டிக்கோ, இப்படி சொல்லும் போது நீயே கட்டிரு, நீயே எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இத்தனை தூரம் எல்லாரும் பேசுறாங்கல்ல, எங்க தாத்தா பாட்டிலேருந்து எல்லாம் சொல்றாங்க,